இப்போ பேசுவோம். ஏற்கனவே 4 முனை போட்டி வந்து உறுதியா இருந்துச்சு. திமுக உடைய கூட்டணி ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி. அதுல எந்த பிளவும் இதுவரைக்கும் இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு. விஜய் தனியா இருக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் தனியா இருக்கிறாரு. 4 முனை போட்டியை நோக்கி தேர்தல் நகரப்போகுது அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையா இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் வெளியே வந்துட்டதுனால என்ன திருப்பம் ஏற்படும்? என்ன அணி இல்ல, மாற்றம் 4 முனை போட்டிங்கிறது இன்றைக்கும் உறுதிதான். ம் திமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கட்சி, அவர்கள் தொடர்ந்து கூட்டணி, சீமான் அவருடைய கட்சி, அதற்கு பிறகுதான் பாஜக பழனிசாமி அணி. இரண்டாம் இடம் விஜய் கொடுக்குறீங்க. இரண்டாம் இடம் தான் விஜய் வருவார். ஆ 3ஆம் இடம் சீமான் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஓகே. பாஜக பழனிசாமி கூட்டணி 4ஆம் இடத்தில் பிடிப்பதற்கு தான் போட்டி இருக்கும். முன்னாடி வந்து பாஜகவும் நோட்டாவும் தான் சண்டை போடுவாங்க. இப்ப பாஜக கூட பழனிசாமி சேர்ந்துட்டதுனால நோட்டாவை தாண்டி இவங்க வரமாட்டாங்க. அந்த சூழ்நிலை களத்துல இருக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவா விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி இருக்கு. இரண்டாம் இடம் விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்த, எதிர்க்கட்சி தலைவர் இடத்த வந்து விஜய் கொடுக்குறீங்க. எப்படி அது? இல்ல, களம் அப்படித்தானே இருக்கு. நம்ம யதார்த்தத்தை புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு அவரால் வர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்குமா? இல்ல, நாம களத்துல பாக்குறோம். சரி. முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக. அவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றால் நலத்திட்டங்களை காட்டி கூட்ட வேண்டி இருக்கிறது, அல்லது பணத்தை கொடுத்து கூட்ட வேண்டியிருக்கிறது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி. 300, 400, 500 என்கிற காசுகளை வாரி இறக்க வேண்டியிருக்கிறது. 500 ரூபாய் கொடுத்தா கூட வரமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு சட்டி, பானை, குண்டா எல்லாம் கொடுக்க வேண்டியது. சரி. சேலை, எனக்கு சேலை வரல, உனக்கு சேலை வரலன்னு தெருவுல சண்டை கூட நடக்கும். சரி, அப்படியே வருகிற கூட்டம் கூட ஒரு அரை மணி நேரம் கூட நிற்க மாட்டேன் என்கிறது. பழனிசாமி பேச ஆரம்பித்தாலே கூட்டமாக கும்பலாக கலைந்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களை தாண்டி காசு கொடுக்காமல் கூட்டம் சேருகிற ஒருவர் விஜய், இன்னொருவர் அண்ணன் சீமான். இதுதான் தொண்டர்கள் பலமிக்க அமைப்பு. சரி. ஆனால் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கும் போது, புரட்சி தலைவர் காலத்திலையும் புரட்சி தலைவி காலத்திலையும் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கும் போதும் கூட அதிமுகவுக்கு இந்த நிலை ஏற்படவில்லை. கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாக வரும். எங்களுக்கு வாகன வசதி ஏன் ஏற்படுத்தி தரவில்லை என்கிற சண்டை தான் வரும். ஆனால் இன்றைக்கு வாகனத்தில் ஆட்கள் இல்லை. 10 வாகனம் அனுப்பினால் 5 வாகனம் தான் புல்லாகிறது, 5 வாகனம் புல்லாக மாட்டேங்கிறதுங்கிற சூழ்நிலை தான் பழனிசாமி காசு கொடுத்து உருவாக்கி வச்சிருக்க. மக்கள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, அதனால இரண்டாம் விஜய்க்கு அப்படின்னு சொல்றீங்க? சுத்தமா இல்ல. மக்கள் ஆதரிச்சாத்தான், மக்கள் ஓட்டு போட்டால்தான் ஒருத்தர் தலைவராக முடியும், எம்எல்ஏ எம்பி சீட்டு கிடைக்கும். அப்ப விஜய்க்கு அவ்வளவு களம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத அவருக்கு சேரக்கூடிய கூட்டத்தை வச்சு நான் சொல்றது, விஜய் வந்து வெற்றி பெற்று விடுவார், பல எம்எல்ஏக்களை பிடித்து விடுவார் என்கிற ரீதியில் நான் சொல்லல. இன்னைக்கு இருக்கிறதுல ரசிகர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்ற கட்சியை விட விஜய்க்கு அபரிவிதமா இருக்கு. அதை எப்படி அவர் அரசியலாக மாற்ற போகிறார் என்பது அவரின் நடவடிக்கையை பொறுத்துதான் மாறும். அதுக்கு ஓபிஎஸ் உதவி செய்வாரா? காலம் தான் தீர்மானிக்கும். ஏனால் விஜய் ஒன்றும் தீண்டத்தகாதவர் அல்ல. அண்ணன் சீமான் ஏற்றுக்கொள்ள கூடாதவரும் அல்ல. எங்கள் நோக்கம் பழனிசாமி என்கிற கருணாகத்தை அழிக்க வேண்டும். அதற்கு விஜய் தலியா சீமான் தலியா என்றால் எந்த தடி எங்களுக்கு ஏதுவாக இருக்கிறதோ அந்த தடியை எடுப்பதற்கும் எடுத்து அடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு.